நம்ம 10th 4வது இயல் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் திருமொழி. ஓகேங்களா? இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்குது. 5ஆம் திருமொழி. இது வந்து 105 பாடல்களை கொண்டது. இதனை பாடியவர் வந்து பார்த்திங்க யாருன்னா குலசேகர ஆழ்வார். இவரோட காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அப்போ பெருமாள் திருமொழி அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து 5ஆம் திருமொழியாக இருக்குது. இதில் வந்து 105 பாடல்கள் இருக்குது. இதை இயற்றியவர் வந்து குலசேகர ஆழ்வார். இவரோட காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிபாடல். பரிபாடல் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அது அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதை இயற்றியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரையாந்தையார். ஓகேங்களா? பரிபாடல் இயற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா கீரையாந்தையார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்கிறோம். பரிபாடல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு தெரியணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ பரிபாடல் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கை முறை, அப்புறம் வந்து சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன், இதெல்லாம் மூலயமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து சங்க இலக்கியம் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ பரிபாடல் அப்படின்னா அது கீரையாந்தையார்னு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம ஓங்கு பரிபாடல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்வோம். இது வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல். இந்த கொஷின் வந்து பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். பண்ணோடு பாடப்பட்ட நூல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 பாடல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து 24 பாடல்கள் மட்டும்தான்.